உலகை வென்றவர்னு பேர் கொண்ட ஒரு பேரரசர். ஆனா நிஜமாவே அவர் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தாரா? வாங்க, இன்னைக்கு நாம 4வது முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சரி, முதல்ல அவர் பேர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஜஹாங்கீர், இது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தையே கைப்பற்றினவர்னு அர்த்தம். எவ்ளோ பெரிய பேரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேரு இருந்தா அவர் மேல எவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆனா அவரோட ஆட்சியின் கதை நாம நினைக்கிற மாதிரி நேரான பாதையில போகல. நிறைய முரண்பாடுகள், நிறைய திருப்பங்கள் நிறைஞ்சது. அதுதான் நம்ம இன்னைக்கு ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். சரி, நம்ம பகுதிக்குள்ள போலாம். பேரரசர் நாற்காலியில இருந்தது ஜஹாங்கீர் தான். ஆனா உண்மையான பவர் யார்கிட்ட இருந்துச்சு? அதுதான் இங்க பெரிய கேள்வி. ஜஹாங்கீருக்கு அவரோட மனைவி மெஹர்நிசா மேல கொள்ளை பிரியம். அந்த அன்புல தான் அவருக்கு நூர் ஜஹான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தார். நூர் ஜஹான்னா உலகின் ஒளின்னு அர்த்தம். ஆனா பாருங்க, இது வெறும் பட்டப்பெயர் மட்டும் இல்ல, பின்னாடி வரப்போற ஒரு பெரிய அதிகாரத்தோட அறிகுறியா இருந்துச்சு. இங்க பாருங்க, இதுதான் அந்த அதிகார பிரிவினை. ஒரு பக்கம் ஜஹாங்கீர் கலை, ஓவியம், தோட்டம், இயற்கைன்னு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மூழ்கியிருந்தார். இன்னொரு பக்கம் நூர்ஜஹான், அவங்க தான் முழு நிர்வாகத்தையும் தங் கையில எடுத்து திறமையா செஞ்சாங்க. சரி, நூர்ஜஹான் நிர்வாகத்தை பாத்துக்கிட்டாங்க. அப்போ உலகை வென்றவர்னு பேர் வச்சிருந்த நம்ம ஜஹாங்கீர் போர், ராஜதந்திரம் மாதிரியான விஷயங்கள்ல எப்படி இருந்தாரு? அவரோட ராணுவ சாதனைகள் ஒரு மாதிரி கலவையா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா அவரோட அப்பா அக்பரால கூட ஜெயிக்க முடியாத மேவார ஜெயிச்சாரு, அது பெரிய வெற்றி. ஆனா இன்னொரு பக்கம் பேரரசோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பெரிய தோல்வியும் சந்திச்சாரு. அந்த காந்தஹார் தோல்விங்கிறது சும்மா ஒரு போர்க்கள தோல்வி மட்டும் இல்ல, அது வடமேற்குல இருந்து வர்ற எதிரிகளுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்துவிட்ட மாதிரி ஆகிடுச்சு. இது முகலாய பேரரசோட எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுச்சுன்னு சொல்லலாம். போர்க்களத்துல ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் தோல்வின்னு இருந்த ஜஹாங்கீர் வியாபாரத்துல ஒரு முடிவெடுத்தாரு. அந்த முடிவு சரித்திரத்தையே மாத்தப் போற ஒரு முடிவு. அது என்னன்னா, ஆங்கிலேயர்களுக்கு இந்தியால வியாபாரம் செய்ய அதிகாரப்பூர்வமா அனுமதி கொடுத்ததுதான். அந்த ஒரு சின்ன அனுமதி இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்துன்னு அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போலாம். இங்கதான் ஜஹாங்கீரோட குணத்தில் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டை பார்க்க போறோம். ஒரு மனுஷனால எப்படி இவ்ளோ பெரிய கலைஞனாவும் அதே சமயம் இவ்வளவு கொடூரமானவனாவும் இருக்க முடியும்? அதிகாரம்னு வந்துட்டா ஜஹாங்கீர்க்கே இரக்கமே கிடையாது. தனக்கு எதிரா கிழச்சி செஞ்ச தன் சொந்த மகன் குஸ்ருவுக்கு உதவி செஞ்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக சீக்கியர்களோட 5வது குருவான அர்ஜுன் தேவுக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்னாரு. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படுகொலை. அந்த ஒரு மரண தண்டனை அதோட முடியல. அது முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடுல பல தலைமுறைக்கு தீராத ஒரு பெரிய பகைய உருவாக்கிடுச்சு. இதோட தாக்கம் ரொம்ப வருஷத்துக்கு இந்திய சரித்திரத்துல எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா இங்கதான் அந்த ஆச்சரியமே இருக்கு. இவ்ளோ கொடூரமா நடந்துகிட்ட அதே ஜஹாங்கீர் தான் முகலாய ஓவியக்கலையோட பொற்காலத்தையே உருவாக்குனாரு. ஒரு கலைஞனா அவர் அழகையும் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அவ்ளோ ரசிச்சாரு, அவ்ளோ மதிச்சாரு. அப்போ இவ்ளோ சிக்கலான குணங்கள் கொண்ட இந்த பேரரசரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரு விட்டுட்டு போனது என்ன? ஜஹாங்கீரோட ஆட்சிய பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, ஓவியக்கலையோட மிகப்பெரிய புரவலர். 2வது, உண்மையான அதிகாரத்தை மனைவி நூர் ஜஹானுக்கு கொடுத்தவர். 3வது, குரு அர்ஜுன் தேவ் மரணம் மூலமா சீக்கியர்களோட பகைய சம்பாதிச்சவர். 4வது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு கதவை திறந்துவிட்டவர். கடைசியா, மக்களுக்காக நீதி சங்கிலியா அமைச்சவர். இது நம்மள கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஜஹாங்கீரோட மிகப்பெரிய மரபுங்கிறது அவர் உருவாக்கின அழியாத கலையா, இல்ல அவர் தொடங்க அனுமதிச்ச ஒரு வியாபாரமா? யோசிச்சு பாருங்க. ஒன்னு, முகலாய பேரரசோட பெருமைய உச்சிக்கு கொண்டு போச்சு. இன்னொன்னு, அதே பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் போட்டுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?